சாக்ஸ மாட்டான். விடிய காலம் 7 மணிக்கா வாயில 2 இட்லி வச்சு குடும்பமே சேர்ந்து குத்துறான். குத்தி வண்டியில ஏற்றி விட்டு அம்மா கேளு சொல்லுது. நீ அம்மாவுக்கு டாட்டா சொல்லு. அவன் உள்ளே இருந்து நீ அம்மாவே இல்லை, நீ அப்பனே இல்லை, குடும்பமா இல்லை, என்ன ஏன்டா வண்டியில் ஏற்றுறீங்கன்னு கேட்கறான். கரெக்டாக அந்த மெட்ரிகுலேஷன் போனவங்களாம் பாருங்க, இதில் ஒரு டை, இதில் ஒரு பெல்ட். ஏன் தெரியுமா? விடிய காலம் 7 மணிக்கா வாயில 2 இட்லி வச்சு குத்துறாங்கல்ல, இது வெளியில் வந்துடக்கூடாதுன்னு கண்ட்ரோல் பண்ணி இதில் ஒரு டை போட்டுருவாங்க. கீழே இறங்கிடக்கூடாதுன்னு இதில் ஒரு பெல்ட் போட்டுருவாங்க. அதையும் தாண்டி இறங்கிச்சுன்னா இங்கே ஆயம்மான்னு ஒரு அம்மா இருக்கும். இவன் எப்படி நம்ம ஊர்ல ஏற்றி விட்டோம்னா 12 ஊர் சுற்றி தான் கொண்டு இறக்குவான். இறக்கணும்னு எல்கேஜி போய் ஆரம்பிச்சிருவான். ஆயாமா வாழ்க்கை மாறிடுச்சு. எவ்வளவு மாற்றம், எவ்வளவு சிக்கல். அப்பதான் மிஸ் எல்கேஜி மிஸ் ஆரம்பிப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் லிசன் டு மீ. எஸ் மேம். வாழ்க்கை நம்ம ஒரு பிள்ளைங்கிறது எப்படி நீங்க நினைக்கலாம். இங்கிலீஷ் வெள்ளக்காரன் பேசுற இங்கிலீஷ்க்கு நம்ம பேசுற இங்கிலீஷ்க்கு ₹1 தான் வித்தியாசம். நம்ம பிள்ளைய பார்த்து கேளுங்க, உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டா, ஏன் உன் பேர் என்ன அப்படின்னு கேட்பான். அதுதான் அறிவு, அதுதான் அறிவு. வாட் இஸ் யுவர் நேம்? மை நேம் இஸ் மகாராஜா அப்படின்னு சொல்லணும். வெள்ளக்காரன் எப்படி பேசுவான்? அவன் பேசுற இங்கிலீஷுக்கு நம்ம பேசுற இங்கிலீஷுக்கு ₹1 தான் வித்தியாசம். ₹1 ஒரு மிட்டாய் வாங்க, வாயில போடுங்க, அரை மணி நேரம் அப்படி சப்பிக்கிட்டே இருங்க, உள்ளேயும் முழிக்கிறாதீங்க, வெளியேயும் துப்பிடாதீங்க. இப்ப பேசுங்க, அவன் பேசுற இங்கிலீஷ் நம்மள்ட்ட இது ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது. வாழ்க்கையில நம்ம நினைக்கிறோம். இப்ப இன்னைக்கு வந்து நம்மளுக்கு எவ்வளவு பெரிய பாதிப்புகள் ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது. ஒரு பக்கம் டிவி, ஒரு பக்கம் செல்போன், ஒரு பக்கம் சினிமா. சினிமாவுல என்ன சொல்றான்? ஆதி காலத்துல இருந்து சினிமா, இன்னைக்கு சினிமா முகத்துல ஓடிட்டு இருக்கான். ஆதி காலத்துல இருந்து சினிமா என்ன சொல்றான்? டாக்டர் கண்ணாடியை கழட்டிட்டாருன்னா பேஷண்ட் செத்துட்டான்னு அர்த்தம். போலீஸ்கார் தொப்பியை கழட்டிட்டாருன்னா பணம் கிடக்குன்னு அர்த்தம். 2 பூவை மோத விட்டாங்கன்னா ஏதோ ஆக போகுதுன்னு அர்த்தம். மான புலி துரத்துதுன்னா ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்னு அர்த்தம். இதை தவிர வேற ஒன்றும் சினிமா சொல்லி கொடுக்கல. டிவி என்ன சொல்லுது? டிவியில விளம்பரம் போடுறான். நம்மளை பார்த்து கேட்கறான், உங்கள் பேச்சில் உப்பு இருக்கிறதா? ஏன்டா நாங்களாட தயார் பண்ணோம். நம்ம வாட்டில் சாம்பாரம் போட்டு விளக்கிட்டு உப்பு போட்டு சாப்பிட்டு இருந்தா, இப்போ உப்பு போட்டு விளக்கிட்டு உப்பு இல்லாமல் சாப்பிட விட்டாங்க. இதுல டிவியில இப்படி விளம்பரம் போடுறான். அந்த செல்லு வந்ததுக்கு அப்புறம் எல்லா வீட்லயும் எல்லா பேரண்ட் ஒரு கம்ப்ளைண்ட். சார் சாயந்தரம் ஸ்கூல் விட்டு வந்தோடனே செல்லத்தான் சார் நோன்றான். ஏதாவது அவனுக்கு ஒரு வழியை பண்ணி விடுங்க சார். இந்த செல்லு இன்னும் ஒரு 10 வருஷத்துல யார் கையிலுமே செல்போன் இருக்காது. ஆனா போன் பேசலாம். எல்லாரையும் பெரிய ஆஸ்பத்திரிக்கு ஏற்றி எல்லாத்தையும் செல்லையும் வாங்கிட்டு இந்த இடத்துல ஒரு சின்ன ஓட்டையை போட்டு ஏரியல் ஒன்று சொருகிடுவாங்க. 2 ஸ்பீக்கர் சின்னதா செஞ்சு காது ஓரத்தில் தச்சிருவாங்க. லாபுல கழிச்சு சிம் கார்டை வச்சிருவாங்க, கிட்னி ஒருத்தர பேட்டி வச்சிருவாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், எப்படி நம்ம பேசுறது? நடந்து போய்கிட்டு உடம்பு குழுங்குச்சுன்னா போன் வந்துச்சுன்னு பேசிக்கிட்டு போக வேண்டியதுதான். உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், எப்படி சார்ஜ் ஏற்றுறது? மூக்கில் பழக்க மாட்டியா சார்ஜ் ஏற்ற முடியும்? எல்லா பெட்டி கடையிலையும் ரீசார்ஜ் முட்டாயின்னு ₹1 ஒன்று விற்பான். ஒன்றை வாங்கி உள்ள போட்டு 1 மணிக்கு தண்ணியை குடிச்சுன்னா 12 மணி நேரத்துக்கு சார்ஜ் சிப்புன்னு நிற்கும். உங்களுக்கு இன்னொரு சந்தேகம் வரலாம், ஒருத்தனுக்கு சார்ஜ் இருக்காலையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? கண்ணு பழுத்து சிவப்பாக இருந்துச்சுன்னா அவனுக்கு ஃபுல்லாக சார்ஜ் இருக்குன்னு அர்த்தம். லைட்டாக மஞ்சளாக மங்கிக்கிட்டே வந்துச்சு, ஐயா சார்ஜ் இறங்கிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். பஸ் ஸ்டாண்ட் ஓரமாக சுணக்கமாக உட்காந்துட்டாருன்னா ஐயா சுவிச் ஆஃப் ஆகிட்டாருன்னு அர்த்தம். அப்புறம் அவர் வாயில ஒரு மாத்திரையை போட்டதா அவர் இருப்பார். வாழ்க்கை அப்படி போய்கிட்டே இருக்கு. எல்லா மாற்றங்களை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோம். வாழ்க்கைங்கிறது உண்மையிலே நான்லாம் எங்க அப்பா முத 10வது படிக்கும் போது எனக்கு மை பேனாவே வாங்கி கொடுத்தாரு. இந்த பேனாவை யார்கிட்டையும் காட்ட மாட்டோம், கிளாஸ்ல போய் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் காட்டுவேன். எங்க அப்பா பேனா வாங்கி கொடுத்தாரு. இதை காலி பண்றதுக்குன்னே கிளாஸுக்கு 2 பேர் இருப்பாங்க. எங்க குடு எழுதி பார்ப்போம், கிறுக்குது அவனே ஐடியா சொல்லுவான். புது பேனா கிறுக்க தாண்டா சீக்கிரம். இந்த உள்ள நிப்புக்கட்டு இருக்குல்ல, அதுல முள்ளு மேல பிளேடை வச்சு கிழிச்சோம்னா அழகா மை வரும்னு அவனே ஐடியா கொடுப்பான். அப்பவும் எழுதாது. இங்கிட்டு இருக்கவன் சொல்லுவான், புது பேனா எழுதாதுடா. அந்த முள்ளை கலட்டிட்டு கருப்பு கலர் ஒரு நிப்புக்கட்டு இருக்கும், அதுல 2 பக்கம் கோடு இருக்கும், அதுல பிளேடை வச்சு கிழிச்சோம்னா அழகா மை வரும்னு ஐடியா கொடுப்பான். இவ்வளவும் முடிஞ்சு எழுதாது. பின்னாடி உள்ளவன் சொல்லுவான், எழுதாதுடா, சிமெண்ட் தரையில 2 கிறுக்கணும்னா அழகா பட்டை அடிக்கும் பாங்க. இவ்வளவு முடிச்சு எழுத போனோம்னா பேனா கசிய ஆரம்பிச்சிடும். ஏன்னா 12 தடவை ஆப்ரேஷன் பண்ணிருக்கு. அவனே கொஞ்சம் பேப்பரை பிடிச்சு கொடுத்து இதை பிடிச்சிக்கிட்டு எழுது அப்படிமா. அப்பதான் நம்ம பிள்ளையார் சொல்லி போட போவோம். எல்லாரும் சொல்லுவாங்க, நான் தானே உனக்கு பேனா சரி பண்ணி கொடுத்தேன், எனக்கு 2 சொட்டு மை கொடு. நம்ம ஆளும் கொடுக்க மாட்டான். அது ஏதோ ₹100 செலவாகிடுற மாதிரி. வேணா நான் ஒரு உதறேன், நீ உறிஞ்சிக்கிறியா? இதாங்க அன்னைக்கு இருந்த வாழ்க்கை. இன்னைக்கு அப்படி இல்லை, யூஸ் அண்ட் த்ரோ. அன்னைக்கு வாத்தியாரை கண்டா பயலுக்கு ஆத்தாடி வாத்தியார் வர்றான்னு சந்தில முந்தில ஓடலாம். இப்போ 4 வயசு சேர்ந்து வந்தா வாத்தியார் ஓடுற கண்டிஷன்ல இருக்கு நிலைமை. ஏன்னா மனுஷ வாழ்க்கை எல்லாமே இன்னைக்கு வந்து ஊடகங்கள் மிகப்பெரிய அளவில் வந்துருச்சு. இப்போ சினிமா பாட்டு சொல்லுங்க, சினிமா பாட்டு சொன்னா எல்லாரும் பாடுவான். இன்னைக்கு சினிமா உலகத்தில் நம்ம மூழ்கிட்டோம். இப்போ ஒரு பாட்டு நான் சொல்றேன்னு வச்சுங்க,
ஜிங்கு ஜிங்குன்னு அப்படின்னா அடுத்த அடி பாடுவான். பாடுவீல்ல? பயப்படாதீங்கன்னா நான் எதுவும் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு அறிவுரை சொல்றதுல உத்தரவாதம் நான் கொடுத்துருக்கேன். டங்கா மாறி ஊதாரி அவ்வளவுதான் தெரியும், எல்லாருமே தெரியும். ரோட்டுக்கடா ஓரத்திலே எல்லாரும் பாடலாம். துப்பாருக்கு துப்பாய இந்த ஒரு 4 குரல் கரெக்டா படிச்சு வச்சிருப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு மனுஷ வாழ்க்கை சினிமா முகத்துல ஓடிக்கிட்டு இருக்கு. இப்ப கணக்கு பாடமே வாத்தியார் நடத்துறாருன்னா சினிமாவை சொல்லி நடத்துறாருன்னா ஈஸியா புரிஞ்சுக்கிறான். பட்டத்துக்கும் முக்கோணத்துக்கும் கல்யாணம், அந்த ஜாமெட்ரி பாக்ஸ் கூட்டம் எல்லாம் ஊர்கோலம், இந்த கணக்குல தான் நடக்குதுங்க திருமணம், இத பார்க்க வந்த எல்லோருக்கும் கொண்டாட்டம், ஊர்வலத்தில் ஆடி வர்ற ஸ்கேல் பென்சில் நாட்டியம், ஐயப்பாதை மாணி நடத்தி வர ஊர்கோலம் பாத்தியோ, அந்த கணக்குல தான் நடக்குதுங்க திருமணம். இதை சொன்ன சந்தோஷப்படுறோம். அப்ப இன்னைக்கு வாழ்க்கை முறை எல்லாமே மாறிடுச்சு. வாழ்க்கையில எல்லாத்தையும் நம்ம கடந்து போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். ஆனா இன்னைக்கு பிள்ளைகள் என்ன நினைக்கிறாங்க? ஒண்ணு, பெற்றோர்கள் நிறைய பேர் வந்திருக்கீங்க. உங்கள்கிட்ட நான் ஒரே ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். தயவு செய்து நம்ம பிள்ளைகளுக்காக சம்பாதிக்கிறோம், பிள்ளைகளுக்காக நாம் எல்லா வேலைகளும் செய்கிறோம், பிள்ளைகளுக்காகத்தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒன்றே ஒன்று செய்யுங்கள், தினமும் உங்கள் பிள்ளைகளிடம் ஒரு 5 நிமிடமாக பேசுங்கள். எவ்வளவு வேலை இருந்தாலும் சரி, தயவு செய்து உங்க பிள்ளைகள்கிட்ட ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிஷமாவது பேசுங்க. ஏப்பா ஒரு மாதிரியா இருக்க, என்ன படிக்கிற, இன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போனியா, இன்னைக்கு சாப்பிட்டியா, ஏதோ ஒரு விஷயத்தை உங்க பிள்ளைகள்கிட்ட தயவு செய்து ஒரு 5 நிமிடமாவது பேசுங்கள். நீங்கள் பிள்ளைகளிடம் பேசுவதை குறைக்கிறீர்கள். பிள்ளைகளிடம் நீங்கள் கேட்க வேண்டிய கேள்விகளை கேட்க விடாமல் விடுகிறீர்கள். சாப்பிட்டியா நீங்க கேட்க வேண்டிய கேள்வி, யாரோ ஒருவர் எங்கிருந்தோ ஒருவர் உங்கள் பிள்ளைகளிடம் ஏன் ஒரு மாதிரியா இருக்க, சாப்பிட்டியா, ஏப்பா இன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போனியா அப்படின்னு யாரோ ஒருவர் கேட்கின்ற பொழுது உங்கள் மீது வைக்கின்ற பாசம் மாறி வேறு ஒருவர் மீது போகிறது. பிள்ளைகள் தவறுவதற்கு வாய்ப்பை நாமே ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறோம். தயவு செய்து பிள்ளைகிட்ட பேசுங்க. நீங்க பேசாம வர்றது யாரோ ஒருவர் பேசும்போதுதான் அவர்கள் மேல் பாசம் மாறுவதற்கு நிறைய வாய்ப்புகளை நாமே ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். தயவு செய்து பிள்ளைகள்கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசுங்க. பேசுறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது. நம்ம குடும்ப சூழ்நிலையை எடுத்து சொல்லுங்க. ஏப்பா நீ ஏன் படிக்கணும், எதுக்காக படிக்கணும், இப்ப நான் ஏன் படிக்கணும்னு சொல்றேன்னா, இன்னைக்கு அரசு பள்ளிகளில இந்த பள்ளியில தேவையான வசதிகளை, மிகப்பெரிய வசதிகளை எல்லாம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒரு 6 ஆண்டுகளுக்கு முன்பு மாளவிகா என்ற ஒரு மாணவி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுல 496 மதிப்பெண் எடுத்தார். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்விலே 496 மதிப்பெண் எடுத்தால் ஏன் அந்த பெண்ணு என்ன அவ்வளவு பெரிய சிறப்பு? இன்னைக்கு 600 இருக்குது நந்தினி, 500க்கு 598 இருக்குது மோனிஷா. ஏன் அந்த பொண்ணுக்கும் மற்றவங்களுக்கு என்ன வித்தியாசம்? அந்த பெண் 2 செயற்கை கைகளை பொருத்தி அவ்வளவு பெரிய மதிப்பெண்ணை எடுத்தார். நான் உங்கள்கிட்ட அறிவுரை சொல்ல மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். இப்ப நான் என்ன எனக்கிட்ட கேட்டுக்கிறேன்னா, எனக்குள் நான் கேட்டுக்கிறது என்னன்னா, எனக்கு 2 கை நல்லா இருக்கு, என்னை பாதுகாக்க பெற்றோர்கள் இருக்கிறார்கள், சொல்லிக் கொடுக்க ஆசிரியர் பெருமக்கள் இருக்கிறார்கள், நான் என்ன சாதித்தேன் என்பதை நான் எனக்குள் கேட்டுக்கொள்கிறேன். உங்கள்கிட்ட அறிவுரை சொல்ல மாட்டேன்னு சொல்லியிருக்கேன், சொல்ல மாட்டேன். 2 கை போய் செயற்கை கை பொருத்தின மாணவி இவ்வளவு மதிப்பெண் எடுக்கின்ற பொழுது எனக்கு 2 கைகளும் இருக்கிறது, நான் என்ன சாதித்தேன் என்பதை எனக்குள் நான் கேட்டுக்கொள்கிறேன். அப்ப பிள்ளைகளே, நம்ம என்ன அறிவுரை சொன்னோம்னா யாரையும் எதிர்மாடா, ஏண்டா படிக்கலாம்ல, நீ என்ன படிச்ச, நான் தான் படிக்கலைன்னு உன்னை படிக்க சொல்றேன், எனக்கு சொல்ற அறிவுரை நீ படிச்சிருக்கலாம்ல, உன்கிட்ட மார்க் ஷீட்டை பார்த்தனே மொத்தமே 20 தானே எடுத்திருக்க, நீ அம்மா தான் எடுத்து காட்டுச்ச. இப்படி இல்லை வாழ்க்கை. உண்மையில இன்னைக்கு மிகப்பெரிய அப்துல் கலாமை உலகமே கொண்டாடுகிறது. அப்துல் கலாம் இறந்து போனார். அப்துல் கலாமை உலகமே கொண்டாடுவதற்கு காரணம் என்ன? எத்தனையோ ஜனாதிபதிகள் இருந்தாலும் அப்துல் கலாமை மட்டும் நாம் கொண்டாடுவதற்கு காரணம், அப்துல் கலாம் விண்வெளியில் ராக்கெட்டை நிரப்பினார், ஒருபோதும் தன் பாக்கெட்டை நிரப்பிக் கொள்ளாத மனிதன் தான் அப்துல் கலாம். அதனால்தான் அவர் சொல்றோம். அப்துல் கலாமுக்கு மற்றவங்களுக்கு என்ன வித்தியாசம்? அப்துல் கலாம் சொன்னார், மலை உச்சி என்று மலைத்து விடாதே, மலை உச்சி என்று மலைத்து விடாதே, மலையின் உச்சிக்கு நீ சென்று விட்டால் அந்த மலையும் உச்சியும் உன் பாதத்திற்கு கீழே தான் இருக்கிறது என்று அப்துல் கலாம் தன்னுடைய வாழ்க்கை வரலாற்று சரித்திரத்தில் சொல்கிறார். அப்துல் கலாம் சொல்கிறார், மிகப்பெரிய அருமையாக சொல்கிறார், நீ முடியாது என்று ஒதுக்குகின்ற ஒன்றை
நீ முடியாது என்று ஒதுக்குகின்ற ஒன்றை உலகத்தில் ஏதாவது மூலையில் எவ்வளவு ஒருவன் சாதித்துக் கொண்டிருக்கிறான் என்பதை அப்துல் கலாம் பதிவு செய்கிறார். அப்துல் கலாம் ஒரு அரசு பள்ளியிலே படித்தவர். மயில்சாமி அண்ணாதுரை மங்கள்யான் விண்கலத்தை ஏவி உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்த மயில்சாமி அண்ணாதுரை பொள்ளாச்சி அருகில் இருக்கக்கூடிய கிணத்துக்கடவு என்ற ஊரிலே அரசு பள்ளியில் படித்த ஒரு மாமேதை தான் மயில்சாமி அண்ணாதுரை. இன்னைக்கு உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்தார். ஏன் ஊரா ஏன் சொல்லணும்? இந்த பள்ளிக்கு மிகப்பெரிய வரலாறு இருக்கிறது. இந்த பள்ளியில் படித்த பிள்ளைகள் இன்று கூட மாவட்ட கல்வி அலுவலர்கள் என் பள்ளிக்கு வந்தார். சார் என்ன சார் உங்க ஸ்கூல் என்ன சிறப்பு? எஸ்எஸ் கோட்டுக்கு எங்களுக்கு மிகப்பெரிய தொடர்பு உண்டு. இந்த பள்ளியில படித்த பையன் இன்னும் அந்த ரெக்கார்டு இருக்கு. 10ஆம் வகுப்பு தேர்வில் முதல் மதிப்பெண் மாவட்ட அளவில் எடுத்து மாநில அளவில் பெற்று ஒரு மாணவன், செவல்பட்டியை சேர்ந்த ஒரு மாணவன் மாவட்ட கலெக்டர் பாக்குறாங்க. அப்ப ஜெயகாந்தன் கலெக்டரா இருக்காங்க. ஜெயகாந்தன் கலெக்டரா இருக்கவங்க வந்து பாக்குறாங்க, உங்க வீடு என்ன வீடு? எங்க வீடு குடிசை வீடு சார். உடனடியாக அரசு அலாட்மெண்ட் அவனுக்கு வீடு கட்டி கொடுக்குறாங்க. சிஓ மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர், இப்ப இருக்கக்கூடிய மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் அவங்க வீட்டுக்கு வர்றாங்க, வந்து பாக்குறாங்க, அவனுக்கு புதுசா வீடு கட்டி கொடுக்குறாங்க. இன்னைக்கு அப்துல் கலாம் படித்த அந்த கல்லூரியிலே இந்த பள்ளியில் படித்த ஒரு மாணவன் படித்துக் கொண்டிருக்கிறான் என்பது மிகப்பெரிய பெரிய விஷயம். அவன் ஒவ்வொரு லீவ்லயும் வர்றான், கேட்கிறான், சார் என்ன சார்? நான் கேட்டேன், ஏண்டா இவ்வளவு தூரம் எல்லாம் சிபிஎஸ்சில படிச்ச பையங்க, மெட்ரிகுலேஷன்ல படிச்சவன் ஆல் இந்தியா லெவல்ல வந்து அந்த கல்லூரியில படிக்கிறான். அவனுக்கு உனக்கு என்ன வித்தியாசம்? நீ எஸ்எஸ் கோட்ல அரசு பள்ளியில படிச்சுட்டு போனியே, எவ்வளவு சிரமப்படுவ, எப்படி உன்னால படிக்க முடியுதா? அந்த பையன் ஒரே ஒரு விஷயம் சொன்னான், சார் ஒண்ணும் கிடையாது சார், அவன் ஒரு தடவை படிக்கிறத நான் 2 தடவை படிச்சேன்னா என் மனசுக்குள்ள வந்துரு சார். இன்னைக்கு அனைத்து பேராசிரியர்களும் என்னை பெருமையோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் இந்த பள்ளிக்கும் பெருமை சேர்த்துக்கிற ஒரு மாணவன் இந்த பள்ளியிலே உருவாகி, அவன் மட்டுமல்ல, எனக்கு தெரிந்ததால் அவனை மட்டும் நான் கோடிட்டு காட்டுகிறேன். செல்லப்பாண்டியன் ஒரு பையன், மணியம்பட்டி பையன், இப்ப இந்த வருஷம் எம்ஐடிக்கு போயிருக்கான். இப்ப இந்த பள்ளிக்கென்று மிகப்பெரிய சரித்திரம் வரலாறும் இருக்கிறது. இப்ப பேச வேண்டிய பொறுப்பை, உரிமையை அந்த பிள்ளைகள் கொடுத்து சென்றிருக்கிறார். உங்களுக்கான நிரம்ப பெற்ற வாய்ப்புகள் கிடைத்திருக்கிறது. எப்ப முடிக்கணும்னு கேட்கல. நாங்க டிவியில பேசும்போதெல்லாம் ஒரு வீடியோக்காரர் மட்டும்தான் இருப்பார். அவருக்கு பேச 1/2 மணி நேரம். போன வாரம் போய் 50 ஜோக்கு வரிசையா சொன்னேன். அந்த வீடியோக்காரன் ஒண்ணு கூட சிரிக்கல. கிட்ட போய் ஒண்ணுக்காய் சிரிடா, அப்பதான் 500,000 காசு தருவானுங்க அப்படின்னு. அவன் என்னைய பார்த்து கியா போல் கியா கரேன்னா ஹிந்திக்காரனை கொண்டாந்து நிப்பாட்டிருக்க, அவனுக்கு பேசிருக்கேன் 1/2 மணி நேரம். நாங்க டிவியில பேசும்போதெல்லாம் இது மாதிரிலாம் யாரும் ஆடியன்ஸ்ல இருக்க மாட்டாங்க, அதெல்லாம் செட் பண்ணி தான் காட்டுவாங்க. அப்ப இந்த வீடியோக்காரர் இப்படி ஒரு சுத்துவார், அப்படின்னா முடிக்கணும்னு அர்த்தம். இப்ப நீங்களும் சுத்தினீங்கன்னா நான் முடிச்சுடுவேன் மேடம். இப்ப எப்ப முடிக்கணும்னு நீங்க இப்படி ஒரு சுத்தணும். அதுக்காக நீங்க என்ன பண்ணக்கூடாது, யாரும் அவசரமா போகணும், நீங்க ஒரு சுத்தி விட்டு போயிடாது, என்னைய சுத்துற மாதிரி. இன்னைக்கு விளையாட்டு முறைகள் மாறி, நம்ம என்ன சொல்றோம், புள்ள செல்லில் விளையாடுது. மண்ணில் விளையாண்டா உடை மட்டும்தான் அழுக்காகும், இந்த செல்லில் விளையாண்டா உள்ளமும் அழுக்காகி விடுகிறது. அன்னைக்கு என்ன விளையாட்டு சார் விளையாண்டோம்? கபடி விளையாண்டோம். இங்கிட்டு 7 பேர் இருப்பான், அங்கிட்டு 7 பேர் இருப்பான். இங்கிட்டு பாடி போவான், நான் தான் கொப்பண்டா நல்ல முத்து பேரண்டா வெள்ளி பெரம்படுத்து விளையாட வாரண்டாம்பா. எம்ஆர் ராதா கிட்ட கேட்டாங்க, கபடியை பத்தி என்ன நினைக்கிறிய? எம்ஆர் ராதா தான் சொன்னாரு, கபடி தாண்டா நம்ம தேசிய விளையாட்டு. எதை வச்சு சொல்றேன், நம்மளால தாண்டா நல்ல காலம் வருவோம் அப்படின்னா. எம்ஆர் ராதாக்கு தெரிஞ்சிருக்கு. எம்ஆர் ராதா சொன்னா, அப்ப 4 பேர் இங்கிட்டு 7 பேர் அங்கிட்டு 7 பேர் நிற்பான். பாடி போனா நான் தான் உங்க அப்பன்டான எவனுக்காக தான் கோவம் வருமா இல்லையா? மடக்கி போட்டு குத்துனா வீர் இருந்துச்சு. இப்ப எப்படி கபடி பாடுறான்? அவ்வளோ இருக்க கபடி பாடிக்கிட்டு அப்புறமா பேசுறேன். அந்த வீரம் மாறிடுச்சு. ஜல்லிக்கட்டு இன்னைக்கு உண்மையிலே நமக்கு வீரம் விளைந்த ஜல்லிக்கட்டு பெருமை. ஜல்லிக்கட்டுல யார் யாரா மாடு முட்டி குடல் செஞ்சு பெரியாஸ்பத்திரியில படுத்து கிடக்கிறான் பாரு. ஜல்லிக்கட்டுல அதுக்கு தனியா கைதட்டு வருது. ஜல்லிக்கட்டுல யார் யாரா மாடு முட்டி குடல் செஞ்சு பெரியாஸ்பத்திரியில படுத்து கிடக்கிறான்னு பாருங்க. மாடை வளர்த்தவனும் தப்பிச்சுக்கிடுவான், மாடை பிடிக்க போனவனும் தப்பிச்சுக்கிடுவான். யாரா மாட்டினான்னு பார்த்தா ஜல்லிக்கட்டுல போய் வாட்டர் பாட்டில் வாங்கி ஜப்பிட்டு இருந்தவன், ஐஸ் வாங்கி சூப்பிக்கு இருந்தவன், பனைமரத்துல ஏற முடியாம தூரம் முட்டு கொடுத்துட்டு இருந்தவன், சைக்கிள் ஸ்டாண்டு ஓட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன், இவன் பூரா தான் பெரியாஸ்பத்திரியில படுத்து கிடக்கான். அப்ப வீரம் விளைந்த மண்ணில விளையாட்டுகள் குறைந்து விட்டது. பம்பரம் விளையாண்ட சார், நான் கிராமத்துக்காரன், இன்னும் நான் கிராமத்துல இருக்கேன், விவசாயம் பண்ணிட்டு தான் இருக்கேன். பம்பரம் விளையாடும் போது அந்த பம்பரம் சுத்தாம ஓடி போச்சுன்னு வச்சுங்களேன், அந்த ஊர்ல தடகாத்திரமா ஒருத்தர் இருப்பான், உன் பம்பரம் சுத்தல இல்ல, வட்டம் போட்டு அதுல வைடா, நான் பம்பரத்தை ஆக்கர் போடுறேன், உடைக்கிறேன்பா, நான் கெஞ்சி இருக்கேன், டேய் தேட வர்றாங்க அப்பா, பம்பரத்தை குடுறா 2ஆ உடைச்சு கொடுத்துருக்கானுங்க, நான் வாங்கிட்டு போயிருக்கேன்.
தோல்வியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை என்னிடம் இருந்தது. தஞ்சாவூர் போனா தலையாட்டி பொம்மை வாங்கியாந்து கொடுப்போம். அந்த தலையாட்டு பொம்மையை எப்படி சாட்சி விட்டீங்கன்னா மறுபடியும் வந்து நிற்கும். அந்த தஞ்சாவூர் தலையாட்டு பொம்மை என்ன சொல்றது நம்மளுக்கு? வாழ்க்கையில் நாம் தோற்று விட்டாலும் முயற்சித்து அதே நிலைமைக்கு வர வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுத்தது தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை. இன்னைக்கு நம்மகிட்ட இல்ல. பச்சை குதிரைன்னு ஒரு விளையாட்டு விளையாடுவோம். ஒருத்தன் குனிஞ்சிருப்பான், இன்னொருத்தன் தாண்டி போவான். அடுத்தவன் முன்னேறுவதற்கு நாம் தலை குனிந்தாவது வழிவிட வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுத்தது பச்சை குதிரை விளையாட்டு நம்மகிட்ட இல்ல. பொம்பளை பிள்ளை ஒரு விளையாட்டு விளையாடும், பல்லாங்குழின்னு ஒரு விளையாட்டு. முத்த எடுத்து அப்படி எடுத்து போட்டுக்கிட்டே போவாங்க. இருக்கிற இடத்தில் இருந்து இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவ வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுத்தது பல்லாங்குழி விளையாட்டு. இன்னைக்கு நம்ம பிள்ளைய விளையாடுறது இல்ல. பொம்பளை பிள்ளைகளுக்கு ஒரு விளையாட்டு வச்சான், பயலுக்கு ஒரு விளையாட்டு வச்சான். பயன்னா கபடி. கபடினா என்னது? இவன் போய் கோட்டை தொட்டான்னா பாயிண்ட். பொம்பளை பிள்ளைகளுக்கு நொண்டின்னு ஒரு விளையாட்டு, கோட்டை தொட்டா அவுட்டு. அப்ப நீ எல்கையை தாண்ட கூடாது அப்படின்னு ஒரு கொள்கையை வைக்கிற அந்த விளையாட்டுல. பொம்பளை பிள்ளை வாசப்படி தாண்டி போகாத, தப்பு நடக்கும், அதனால நீ இந்த கோட்டுக்குள்ளே இரு அப்படின்றான். கபடி நீ வெளியில போய் சம்பாதிச்சுட்டு வாடா அப்படின்னு அவன் சொல்றான். அப்ப அந்த விளையாட்டு முறைகள் எல்லாம் மாறிடுச்சு. இன்னைக்கு என்ன விளையாட்டு விளையாடுறோம்? கம்ப்யூட்டர்ல விளையாடுறான், செல்போன்ல விளையாடுறான். என் பையன் நேற்று தலையை வெட்டுற மாதிரி ஒரு விளையாட்டு விளையாடுறான். அப்ப 99 பேர் வெட்டிட்டான், ஒருத்தன் தப்பிச்சிட்டான். அப்ப என்ன வெட்டிவியா நீ? அன்னைக்கு பம்பரத்தை நான் விளையாடாம வைக்கும் போது உடைச்சு 2ஆ கொடுத்தா பம்பரத்தை வாங்கிட்டு போனேன். இன்னைக்கு என் பையன் செல்போன்ல விளையாட்டு விளையாடுறான், தோத்து போற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போயிடானே. அப்ப தோல்வியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை நம் பிள்ளைகளிடம் இல்லாமல் போய்விட்டது. அதனாலதான் மிகப்பெரிய தவறுகள் நடக்கிறது. தோல்வியை ஏற்றுக்கிற முடியலன்னா ஒரு 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பொது தேர்வுகள் ஏதாவது ஒரு இன்டர்வியூல நேர்முக தேர்வுல தோல்வி அடைஞ்சாலும் தவறான முடிவுகளை தேடி ஓடுவதற்கு காரணம் இந்த விளையாட்டு முறைகள் மாறிவிட்டது. நாய் வந்து இங்க வரல, அது எப்போதும் படுத்துக்கிற இடத்துல நம்ம உட்கார்ந்துருக்கோம். அது பார்க்குது நம்ம இருக்கிற இடத்துல யாரும் புதுசு ஆளுங்க வந்து உட்கார்ந்துருக்காங்க. அது ஒரு மாநாடு. ஒன்று தெரிஞ்சுக்கங்க, இந்த நாய்க்கு மட்டும்தான் நம்ம நாயின்னு அதை சொல்றோம்னா அதுக்கு தெரியாது. அதுக்கு மட்டும் நாயின்னு அதை திட்டம் தெரிஞ்சுன்னா மாநாடு மட்டும் நம்மளை கடிச்சு வச்சுக்கிறோம். ஏன்னா உண்மையிலே நன்றி உள்ளது அந்த நாய்கள் தான். நாய் தான் நன்றி உள்ளது. ஏன்னா மனிதன் இப்படி விளையாட்டு முறைகள் எல்லாமே மாறிடுச்சு. ஒரு வீட்டுல ஒரு பையன் 10th படிக்கிறான், +2 படிக்கிறான்னா குடும்பமே டென்ஷன் ஆயிரும். தாய்மாமா வீட்டு கல்யாணத்துக்கு கூட போக மாட்டான். கல்யாணத்துக்கு வாங்க ஆத்தாடி தம்பி +2. பால்காரர் கூட மணியை மெதுவா தான் அடிக்கிறார், கிளிங் ஏன் தம்பி +2. பேப்பர்காரர் கூட பேப்பர் மெதுவா தான் போடுறார், ஏன் தம்பி +2. அப்பா டென்ஷனா இருக்காரு, அம்மா டென்ஷனா இருக்காங்க, வாத்தியா டென்ஷனா இருக்காரு. இந்த படிக்கிற பையன் மட்டும் ஜாலியா இருக்கான். இதை பத்தி அவன் கவலைப்படுறதே இல்லை. வரட்டும் பார்க்கலாம், என்ன வரப்போகுது. முறைகள் மாறி உணவு முறைகள், உணவு பழக்க வழக்கங்கள் அவ்வளவுதான் முடிச்சது. உணவு பழக்க வழக்கங்கள் மாறிடுச்சு. அன்னைக்கு பழைய சோறு சாப்பிட்டோம், பழைய கஞ்சி சாப்பிட்டோம். எங்க தாத்தா 87 வயசு வரைக்கும் கண்ணாடி போடாம இருந்தார். இன்னைக்கு எனக்கு சுகர் வந்து 7 வருஷம் ஆகுது. உணவு முறைகள் மாறிடுச்சு. ஃபாஸ்ட் ஃபுட்னு ஒன்று சாப்பிட்றோம். சிக்கன் ரைஸ், எக் ரைஸ். சிக்கன் ரைஸ்னா என்ன? பாதி வேக வச்ச சோத்தை அள்ளி போட்டு கொஞ்சம் சிக்கனை போட்டு சிக்கன் ரைஸ் கேட்டோன்னு நல்லா கவனிச்சு பாருங்க. இப்படி தூக்கி போட்டு பிடிப்பான். அப்படின்னா என்ன? இதை சாப்பிட்டா நீ மேலே போயிடுவேன், இதை சாப்பிட்டா நீ மேலே போயிடுவேன். அவனுக்கு தெரியுது, நம்மளுக்கு தான் தெரியல. நம்ம வீட்டு அடுப்புக்கும் அவன் வீட்டு அடுப்புக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். சட்டிக்கு கீழே நெருப்பு இருந்தா நம்ம வீட்டு அடுப்பு, சட்டியை சுற்றி வச்சு கொடுத்து வைக்கிற ஃபாஸ்ட் ஃபுட் அடுப்பு. நம்மளுக்கு அது நடக்க போகுதுன்னு அர்த்தம். அப்போ உணவு முறைகள் எல்லாமே மாறிடுச்சு, வாழ்க்கை முறை மாறிடுச்சு. இந்த செல்போன் வந்ததுக்கப்புறம் அவ்வளோ பெரிய சிக்கல் வருது. இந்த செல்லு வந்ததுக்கப்புறம் அவ்வளோ பேர் போய் சொல்கிறான். காலையில திருப்பத்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல இறங்குற ஒருத்தர் எடுத்து அலோ நான் மதுரையில் இருக்கணும்னு வைக்கிறான். போனேன், நம்ம தூக்கத்துல தான் மாற்றி இறங்கிட்டோமா, நானே திருப்பத்தூர் பொண்ணு அவன் என்னை பார்த்து பேசலாம் இல்லை. அவ்வளோதான் இது வாழ்க்கை. இன்னைக்கு என்ன நடக்குங்கிறீங்க? இந்த செல்லு வந்ததுக்கப்புறம் என்னென்ன பாடுபடுத்துது. அன்னைக்கு மெட்ராஸ் போகிறேன், மெட்ராஸ் போய்கிட்டு திருச்சியில் ஏறி உட்காடுறேன். ஒருத்தன் நைட் 8 மணி இருக்கும். அன்னை மேல்மருவத்தூர் வந்தால் சொல்லுங்கன்னு சொல்லி என் பக்கத்தில் உட்காந்து தூங்கிட்டான். நான் பாவம் தெரியாதவன் போல இருக்குன்னு முடிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கேன். மேல்மருவத்தூர் வந்தோடனே அண்ணே 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 மேல்மருவத்தூர் வந்துருச்சுனே, சன்னலை திறந்து சாமியை கும்பிட்டு படுத்துட்டாயா. இவன் சாமி முருகு நான் 7 மணி நேரம் முடிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கேன். வாழ்க்கை எல்லாமே மாற்றம், எல்லாத்துலேயும் மாற்றம். எவ்வளவு பெரிய சிக்கல். பிள்ளைகள் அன்னைக்கு என்ன பண்ணாங்க? பிள்ளை பேசிடுச்சுன்னா என்ன பண்ணாங்க? பிள்ளைய தூக்கி இடுப்புல வச்சுட்டு அந்த தாய் தெருவுக்கு வருவா. ஏக்கா என் பிள்ளை பேசிடுச்சா, எங்க அத்தை சொல்லி தொட்ட, சித்தி சொல்லி தொட்டப்பா. இந்த எருமாடு பேசிக்க சிரிக்கிறீங்க பாருங்க. அதுக்குத்தான் வள்ளுவன் சொன்னான், குலையினிது யாழினிது என்பர் தன் மக்கள் மலரை சொல் கேளாதோர் அப்படின்னா.
புள்ள பிறந்த பார்த்து ரசிடான்னா சிரிடான்னா. இன்னைக்கு என்ன பண்றாங்க, நம்ம பிள்ளை பேசிட்டான் என்ன பண்றது, ஸ்கூல்ல கொண்டு விட்டுரு, அங்க மிஸ் சைலன்ஸ் பேசக்கூடாது. அது இந்த எல்கேஜி பிரிகேஜின்னு ஒண்ணு வச்சிருக்கான். 2.5 வயசு பையனை தூக்கி போட்டு அவனுக்கு என்ன தெரியும் பிரிகேஜி. ஏன் பிரிகேஜின்னு பேர் வச்சான் தெரியுமா, இந்த விரல் சப்பிக்கிட்டு இருக்க பிள்ளைய கொண்டு அங்கே விடுவாங்க, அந்த மிஸ் பிரிச்சு பிரிச்சு விடுவாங்க, அதனால அதுக்கு பேர் பிரிகேஜினே பேர் வச்சிருப்பான் போல. இவ்வளவையும் தாண்டி இவ்வளவு பெரிய சிரமத்துக்கு இடையில தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். உண்மையிலேயே உங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் கிடைத்திருக்கிறது. நீங்கள் எல்லாம் உண்மையிலே வரம் பெற்றவர்கள். ஒரு நல்ல பள்ளி, நல்ல பெற்றோராசிரியர் சங்க தலைவர், உங்களுக்கான நிறைய தலைவர்கள் எல்லாம் உங்களுக்கான உதவி செய்ய காத்து கொண்டிருக்கிறார்கள். பிள்ளைகளுக்கு தேவையான எது வேண்டுமானால் படிப்பு சார்ந்த உதவிகளை உங்களுக்காக செய்ய மிகப்பெரிய ஆசிரியர் பெருமக்கள் இருக்கிறார்கள். உங்களுக்கு ஒரு பாடம் எப்ப பிடிக்கும்னு நினைக்கிறீங்க, எனக்கு கணக்கே வராது. இப்ப நீங்க எத்தனை பேர் எவ்வளவு சந்தோஷமா இருப்பீங்கன்னு எனக்கு தான் தெரியும். மணி 3:30, நல்ல வேலை கணக்கு பீரியட் போச்சு, இங்கிலீஷ் பீரியட் ஆத்தாடியும் நல்ல வேலை தப்பிச்சோம். இப்படி மனநிலை. சிலர் என்ன நினைப்பீங்க, விளையாட்டு பீரியட் பிடி பீரியட் காலி பண்ணிட்டாங்க இந்த ஆளுங்க. ஒரு மனநிலை மாற்றங்கள் இருக்கத்தான் செய்யும், நம்ம அப்படி இருக்கத்தானே செய்யும். இதே இதை நேற்று வச்சுருந்தா எனக்கு 2 பீரியட் காலியாக இருக்குமே. உண்மையில் நான் இங்கே பேசுகிறது, காலையில் ஒரு ஸ்கூலில் பேசினேன், காலையில் 2 ஸ்கூலில் பேசினேன். பேசும்போது கப்பு கொடுத்தாங்க, அந்த ஸ்கூலில் கொடுத்துட்டு சார் சூப்பர் அப்படின்னாங்க. இந்த +2 பையங்கெல்லாம் விடலை, முடிக்க போகும்போது அந்த அவங்க ஏதோ ஒரு வசூல் பண்ணி பெரிய கப்பு ஒன்று கொண்டு வந்து கொடுத்தாங்க. கொடுத்து அந்த பையங்க சொன்னாங்க, சார் இந்த சின்ன கப்பு நீங்கள் வந்து பேச வந்ததுக்கு, இந்த பெரிய கப்பு நீ எங்கேயும் போய் பேசக்கூடாதுங்கிறதுக்கு இந்த வேலையெல்லாம் செய்யாத அப்படின்னாங்க. இது நீங்கள் இப்போ பெஞ்சு போட்டு உட்கார வச்சுருக்காங்க, அங்கே தரையில் உட்கார வச்சுருந்தாங்க. நான் பேச ஆரம்பித்தோன்னே ஒருத்தன் முன்னாடி உட்காந்துட்டு ஒரு கல்லை எடுப்பான், இப்படி பார்ப்பான், கீழே போட்டுருவான். பேச்சு வருமா முன்னாடி நிற்கிறவனுக்கு, இப்படி பார்ப்பான், கீழே போட்டுருவான். டேய் ஒன்றும் விட்டு எரி, இல்லைன்னா கீழே போடு, நீ பேசு நீ பேசு. ஏன்டா அப்படி பண்ற, உன்னையெல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டேன், உன்னை புக் பண்ணி கூட்டியான் பாரு, அவனை போட்டால் எல்லாம் சரியாயிடும். நாகேந்திரன் ஃபோன் பண்ணாரு, அண்ணே சுப்பண்ணை சொல்லி தான் ஃபோன் பண்ணாரு. இப்படி சில தகவல்கள்லாம் சொல்ல வேண்டியது இருக்கு. ஏன்னா ஒரு மனித வாழ்க்கை இன்னைக்கு என்ன ஒரு கூட்டு முயற்சியாக இருக்கிறதுனால தான் இவ்வளவு தூரம் இந்த பள்ளி ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது. உண்மையிலே வருகின்ற காலத்திலே இந்த ஆண்டு விழாக்கள் மிகப்பெரிய அளவில் கொண்டாடப்பட வேண்டும். பிள்ளைகள், சாதிக்கின்ற பிள்ளைகளை இந்த மேடை ஏற்றி அழகு பார்க்க வேண்டும். தயவு செய்து பள்ளி நிர்வாகத்திற்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். நீங்கள் பரிசு கொடுக்கின்ற பொழுது படிப்பில் பரிசு கொடுக்கின்ற பொழுது அவர்களுடைய பெற்றோரையும் வரவழைத்து அவர்களையும் மேடையேற்றி அவருக்கும் பெருமை சேர்த்து நீங்கள் பரிசு கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து, உண்மையிலேயே இந்த மாவட்ட அளவிலே, மாநில அளவிலே இந்த பள்ளி மிகப்பெரிய சாதனைகளை பெற்றிருக்கிறது. அந்த சாதனைகளை தொன்று வருகின்ற மாணவ செல்வங்களும் வருடந்தோறும் அந்த இடத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமாய் வேண்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி.